காலையில் பார்த்தீங்களா சென்னையில் எப்படி இருக்குன்ட்டு நல்ல இருட்டாக இருக்குங்க. மணி இப்போ 9 போகுது. ஆனால் மழை வரலை, மழை வர மாதிரியே இருக்குது. இப்படி தான் இருக்குது இன்றைக்கி கிளைமேட். மழை எதுவும் வரலை, ஆனால் வர மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. செம்ம இருட்டாக இருக்குது. உங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சென்னையில் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. எங்கள் ஏரியா பக்கம் ஸ்டார்ட் ஆகலை, அந்த பக்கம் இருக்கான்னு தெரியல, வேறு சைட்லலாம் இருக்கான்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா அடையார் சைடு, இங்கெல்லாம் ஒன்றும் மழை இல்லை. எனி டைம் மழை வர மாதிரி இருக்குது, பட் மழை ஸ்டார்ட் ஆகலை. காலையில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரஷ்ஷாக வரல. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி மேலாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால கூட்டம் ஒன்றும் இல்லை. ஃபுல் டைம் கோயிலில் பயங்கர ரஷ்ஷாக இருக்குங்க. சிவன் கோயில் இது. எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கப்புறம் தான் பசங்க ஸ்கூல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டம் வர ஆரம்பிக்கும். இப்போ மணி வந்து 9 மணி இல்லை, சாரிங்க, 8 மணி, 7:45, 8. கீழநெல்லி இருக்கு. அப்படியா? என் நம்பர் எடுத்துக்கிறீங்களா? ஃபோன் நம்பரு வந்து நான் ஃபோன் அடிக்கிறேன். நான் வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ப்ரெட்டும் வாங்கி வச்சுருக்கிறேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையாகவே இருக்குது. ப்ரெட்டும் இருக்குது பசங்களுக்கு. சரி இதுங்க வந்து நேற்று கேக் வாங்கிட்டு வந்ததுங்க பேக்கரியில், அது எல்லாமே இருக்குது. சரி மாவும் எடுத்து வச்சிடலாம், நமக்கு மாவு இல்லைன்னா செட். அதனால் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 hour ஆச்சு. கொஞ்சம் சில்னஸ் போகணும்ல, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இட்லி போடலாமா தோசை போடலாமான்ற டபுள் மைண்ட்லேயே போயிட்டுருக்கு. சரி இட்லி போடலாம் அப்படின்றதுக்காக முன்னாடி எடுத்து வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. அதனால எடுத்து வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. சரி காஃபிலாம் குடிச்சு பொறுமையாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கணும். சரி தேங்காவையும் கட் பண்ணி உடச்சி வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் திருகணும், இல்லைனா கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சட்னி அரைக்கிறதுக்குன்றதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு காஃபி குடிச்சா தானேங்க வேலையாகும். சரி பாலை மட்டும் காய்ச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். காஃபி ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. ஃபஸ்ட்டு காலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலையை ஆரம்பித்தா தான் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் இல்லையா, அதுக்காக தான். குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம். தேங்காய் முதல்ல கட் பண்ணிக்கலாங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா மழை இல்லை. உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லுங்கள். 2-3 நாளைக்கு நல்லா மழை, ஹெவி ரெயின் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க இல்லையா. எங்கள் ஊரில் இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகலை. அதுக்காக சரி இப்படின்னு நீங்களும் மழை பெய்யுதுன்னா காய்கறிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. பசங்களுக்கு லீவான்னு சொல்லுங்கள். இங்கே இன்னும் மழை அங்கங்கே சும்மா லேசாக தான் பெய்யுது. சென்னையில் ஃபுல்லாக மழை ஆரம்பிக்கல இன்னும். எப்படியும் வரும்னு போட்டிருக்காங்க 2-3 நாளில். என்னன்றது தெரியல. தேங்காய் துருவலுக்குள்ளே கட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை அரைச்சி தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். இட்லினாலும் சரி தோசைனாலும் சரி. பசங்க என்ன கேட்குதுங்களோ அதுக்கு மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இட்லியே வேணான்ருவாங்க, தோசை தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. சரி நான் எடுத்து வச்சுருக்கேன், என்ன பண்ணுவாங்களோ. சரி எப்போ ப்ரெட்டு வேணால் ப்ரெட்டு போட்டு கொடுத்துடலாம், இல்லைனாக்கா தோசை போட்டு கொடுத்துடலாம். என்ன கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஒரு மாதிரி சில்லு சில்லுன்னு இருக்குது காலையிலே பார்த்திங்கன்னா. வேறு ஒன்றும் செய்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி ஐடியாவே இல்லை. சரி ஓகே அப்படின்றதுக்காக சட்னிக்காக தேங்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சுட்டு சட்னி ஒன்று அரைச்சி வச்சிட்டோம்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ, இட்லினா இட்லி போட்டு விட்டு அது என்ன ஒரு 10 நிமிஷம் வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் சரி ஃபஸ்ட் நம்ம வேலைலாம் ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டிஃபன் பண்ணுறது ஈஸி. அதனால் சரி ரெடி பண்ணி வச்சிடலாம் எல்லாத்தையும். நம்ம அவங்க வர டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா என்ன சட்னினாலே ஓகே தானே நமக்கு. ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி ஈஸி, சரி அதை அரைச்சிடலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா காலையிலேயே ரொம்ப குளிருது. சரி இப்போ வதக்கி அரைக்கணும்னா செட் ஆகாது, கொஞ்சம் டைம் வேணும். அப்புறம் பசங்க சாப்பிட்டா. இப்போ பார்த்திங்கன்னா சட்னிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய், காரத்துக்கு பச்சை மிளகா, சிவப்பு மிளகாலையும் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் இதுக்கு தேங்காய் கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இஞ்சி, இதான் வச்சு அரைக்க போகிறேன் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு.
எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அரைச்சிக்கலாம். இது நல்லா தோலை உரிச்சிட்டு இஞ்சி வந்து நல்லா தோலை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். தேங்காய்லாம் நல்லா கழுவி வச்சுட்டேன். பச்சை மிளகாயும் கழுவி வச்சு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு, நிறைய சேர்க்காதீங்க. அது வந்து தோசை நல்லா மெலிசாக போட்டுக்கலாம். நல்லா மெலிசாக போட்டுக்கோங்க. ஸ்கூலுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். பசங்களுக்கு கீ பிடிக்குன்னா கீ சேர்த்துக்கோங்க, நெய். அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடும். இட்லி தாங்க போடலான்னு எடுத்து வச்சேன். அப்புறம் சரி தோசை கேட்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு தோசை போட்டிருக்கேன். நல்லா செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். தோசை போடும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா நல்லா வராது, தோசை பிஞ்சு வரும். கொஞ்சமாக சேர்த்துட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா சில பசங்களுக்கு நெய் பிடிக்கும். நெய் பிடிச்சவங்களுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சட்னி எவ்வளோ தேவை அதுக்கேற்ற மாதிரி தேங்காய். அதிலே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அப்புறம் பொட்டுக்கடலை, இஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சியும் நல்லா அதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக சட்னி ரெடி ஆகிடும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கணும். நான் இஞ்சி போட்டுக்கிறேன். சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம்னா உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் தோசை சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கிறிஸ்பியாக சில பேருக்கு பிடிக்கும், சில பசங்களுக்கு சாஃப்டாக பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக போட்டேங்க. ஏன்னா எல்லாருக்கும் கிறிஸ்பி தோசை பிடிக்காது. அதனால் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன். போட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் சேர்த்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு எடுத்துருங்க. சட்னி தாளிக்கிறது பார்த்திங்கன்னா கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போதும். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். டைம் ஆகிடுச்சு. எண்ணெய் சூடாகிட்டே இருக்குது. தோசையும் அந்த பக்கம் ஆகிட்டே இருக்குது. சட்னி தாளிச்சிடலாம். சட்னி ரெடி, அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தாளித்து விட்டுடலாம். தாளிச்சிட்டோம்னா ஈஸியாக ரெடி ஆகிடும். அரைச்ச சட்னியை ஒரு கிணத்துல மாற்றிக்கிறேங்க. தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. தோசை இப்படி சுட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் கடகடன்னு. இப்போ தாளிப்புக்கு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டும். இதில் வரமிளகாலாம் சேர்த்துப்பாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு சட்னி கரெக்டாக இருக்குது காரம். அதுக்கப்புறம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து. அவ்வளோதாங்க. இப்போது சட்னியில் சேர்த்துடலாம். சட்னி கூடவே சேர்த்தாச்சு. இப்போ சூப்பரான இட்லியும் சட்னி ரெடிங்க. நமக்கு ஈஸியான இது. காலையில் மாவு இருந்ததுன்னா நமக்கு வேலையே முடிஞ்சதுங்க. பாருங்கள், இட்லி தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தோசையும் இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான், நமக்கு எல்லாேருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக. இட்லியும் தோசையும் ரெடிங்க. நமக்கு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இது தான். காலையில் நம்ம வேறு எதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டைம் ஆகிடுது. அது இப்போ பார்த்திங்கன்னா நல்ல குளிர்தா, வேறு என்ன தான் பண்ணுறது, எந்திரிச்சு காலையில் தண்ணியில் கை வைக்கிறதே யோசனையாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு தோசையை போட்டாச்சு. இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தோசை இட்லி ஏதோ ஒன்று நமக்கு காலையில் தானே ஈஸியாக இருக்கும். அதனால் தோசையோட சட்னி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியில் நீங்கள் என்ன சேர்த்து அரைப்பீங்கன்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, எப்பொழுதும் நம்ம தோசை தானே போடுறது, லன்ச் ஐட்டம் தானே போடுறோம். அதுக்காக சும்மா ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். தெரியாதவங்களுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லியும் தோசையும் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதையும் சொல்லுங்கள். தேங்காய் சட்னியும் தோசையுமே சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லி கூடவும் நல்லாயிருக்கும்.
சிம்பிள் சட்னி தாங்க, ரொம்ப இதெல்லாம் இல்லை, சிம்பிள் சட்னி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.